டீச்சர் கிளாஸுக்கு வரக்கு கொஞ்சம் டைம் ஆனனால கிளாஸ் ஒரே சத்தமா இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு டீச்சர் வரத பார்த்துட்டு சார் வராருன்னு சொல்லி எல்லாத்தையும் அலர்ட் பண்றா. எதுக்காகன்னா, அவரு கதவ தொறந்த முன்னாடியே அவர் மேல டஸ்டர் விழுறதுக்காக. பட் அவர்கிட்ட இதெல்லாம் வேலை செய்யல. ஜஸ்ட் அவருடைய லேசர் ஐ மூலியமா வச்சு அந்த டஸ்டர் அப்படியே சாம்பல் ஆக்கிடுறாரு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இவர் மத்த டீச்சர் மாதிரி இல்லாம இவர் ரொம்பவே ஸ்ட்ராங். ஜஸ்ட் அவர் கையில வச்சிருந்த புக்கை வச்சு பெஞ்ச்ல தட்ட உடனே பெஞ்ச் எல்லாம் நொறுங்கி போயிருது. அப்படித்தான் இவர் போர்ட்ல திரும்பி எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்த போன்ல பேசிட்டு இருந்தான். அதனால அவர் கையில வச்சிருந்த சாப்பீஸை விட்டு எரியும் போதும் அப்படியே அவன் தலைமுடிய அப்படியே கிழிச்சிட்டு போய் ஆப்போசிட்ல இருக்கிற செவத்தவே அது டேமேஜ் பண்ணிருது. இவர் இருக்கும்போது ஒரு செகண்ட் லேட்டா ஸ்கூலுக்கு வந்தீங்கனாலும் கேட் போட்டுருவாரு. சோ இந்த மாதிரியான ஒரு டீச்சர் இருக்கறனால அந்த ஸ்கூலே ரொம்ப ஒழுக்கமா நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவரை பாராட்டுறாங்க. அப்பதான் பிரின்சிபல் வந்து இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போய் நீ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரு சொல்றாரு இந்த ஜூஸை குடிச்சுதான் ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஜப்பான் நாட்டுடைய ஜூஸ்.